ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 327வது நாம திருப்பெயர் சகாரகாய நமஹா. சா அப்படிங்கிற ஸ்வரத்தை உண்டு பண்ணினவனுக்கு நமஸ்காரம். அது எங்கேன்னு கேட்டால் சப்தஸ்வரங்களில் 7 ஸ்வரங்களில் ஒன்றான ஷட்ஜமம்னு சொல்லக்கூடிய சாங்கர ஸ்வரத்தை காரகா உண்டு பண்ணினவன். காந்தர்வ வேதம் என்று சொல்லப்படும் சங்கீத சாஸ்திரத்தை உண்டு பண்ணினவனும் ஒரு தாத்பரியமானது இங்கே தெரியறதாக இருக்குது. ஏன்னா கம்பீரத்வனி சாமவேத ஜனகம் தாம்ராதரம் சுந்தரம்னு பரமேஸ்வரனுக்கு பேர் இருக்கிறதுனால, இந்த பரமேஸ்வர ரூபியாவே நாத ரூபியாவே பகவான் இருக்கிறதுனால சாஸ்தாவுக்கும் அது பொருந்தும். ஏன்னா நாத தனுமனிஷம்னு தியாகராஜ சுவாமிகளும் சொல்கிறார் பரமேஸ்வரனை. அதே இன்னொரு இடத்துல ராமனை கொண்டு போய் சொல்லும்போது நாத சுதா ரசம்பிலனு அப்படிங்கிறதான ஒரு கீர்த்தனையில் ராமனுடைய ரூபமே அப்படியே நாதமயமாக இருக்குது அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறதுனால இந்த 2 நாத ரூபிகளுக்கும் பிறந்த குழந்தையான சாஸ்தாவும் நாதரூபி தானே. அப்படி இருக்கிறதுனால சங்கீத சாஸ்திரத்தை உண்டு பண்ணினவர். ஏன்னா அம்பாளை பற்றி சொல்லும்போது அம்பாளினுடைய கழுத்தில் இருக்கிற 3 ரேகைகளே சங்கீத சாஸ்திரத்துக்கு எல்லை வகுப்பது போல இருக்குன்னு ஆதி ஆச்சாரிய பகவத்பாதர்கள் சௌந்தர்யலஹரியில் சொல்கிறதுனால பகவான் நாதரூபி. அவனை கீதத்தினால பாடுறோம், கீதத்தினால மகிழ்றார், சரணகோஷத்தினால மகிழ்றார். இன்றைக்கும் எத்தனையோ சாஸ்தா பிரீத்திகளில் எல்லா இடங்கள்லையும் அந்த பாட்டுக்காகத்தானே வசப்பட்டு பகவான் ரொம்ப விசேஷமாக வரார். அதனால சங்கீத சாஸ்திரத்தை உண்டு பண்ணினவர் அப்படிங்கிறது இந்த நாமாவினுடைய அர்த்தமாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.